கிரீன்லேண்ட் வெட்டிவேர் தமிழ் சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த செடியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வச்ச வேர் எவ்வளோ முற்றி நம்மளுக்கு அந்த செடி எவ்வளோ முற்றி ஸ்டிக்கு மாதிரி நிற்கிது பாருங்கள். இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கட்டிங் கொடுக்குறதே இல்லைங்க. நீங்கள் கட் பண்ணிங்கன்னா திடீர்னு பூஸ்டப் ஆகி அந்த மேலே பில்லு தான் வளருங்க. உங்களுக்கு வேலைகள் ஈஸியாக நடக்கும். ஆனால் வேர் முத்தணும், குவாலிட்டியாக வரணுன்னா நம்ம கட்டிங்கன்றது நம்ம நிறுவனத்தில் கிடையாதுங்க. யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறதும் இல்லை. எதனால் கேட்டிங்கன்னா, நீங்கள் கட்டிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வச்ச செடி முற்றி ஃபுல்லாக வேர் குவாலிட்டியாக வரும். அதுக்கு அடுத்த லேயர்னு சொல்லிட்டு புது வேர் வரும், அது குவாலிட்டியாக வரும். ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பேக் ஃபுல்லாக நாற்றும் கிடைக்கும், ப்ளஸ் வேரும் குவாலிட்டியாக கிடைக்கும். நம்ம நினச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுங்க. கண்டிப்பாக ஈஸி கிடையாதுங்க விவசாயன்றது. ஆனால் எது ஒன்றும் பிளான் பண்ணி கரெக்டாக அந்த டைமில் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக எடுக்க முடியுங்க. நம்ம சொன்ன மாதிரி உரத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பார்த்து கரெக்டாக விட்டுக்கிட்டு வந்தோம்னா, அதே மாதிரி எண்ணெய் கரைசல் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம்னா அந்தந்த டைமுக்கு அதை செஞ்சால் கரெக்டான ஈல்டு அச்சீவ் பண்ணலாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ங்க.